சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். கல்கிசை பகுதியில் துப்பாக்கிச்சூடு, 19 வயது இளைஞன் பலி. தமிழ் மக்களின் தங்கத்தை அரசுடைமையாக்கும் அரசாங்கத்தின் திட்டம் வெளியாகும் எதிர்ப்புகள். சப்ரகமுவ பல்கலைக்கழக மாணவனின் மரணம் தொடர்பில் 4 கைது. மிக பெரும் பொய்யரை மக்கள் அடையாளம் கண்டுள்ளனர். நாமல் ராஜபக்ஷ தெரிவிப்பு. நாட்டின் பல பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாளைய தினம் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல், அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை. சர்வதேச நாணய நிதியத்தின் அடுத்த தவணை கொடுப்பனவில் சிக்கல், சம்பிக்க ரணவக்க தெரிவிப்பு. உள்ளூராட்சி சபை தேர்தல் பணிகளில் ஆயிரக்கணக்கான அரச ஊழியர்கள். ஐரோப்பிய ஒன்றிய குழுவுடன் தமிழரசுக் கட்சி பேச்சுவார்த்தை. உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன். தொடர்வன விரிவான செய்திகள். கொழும்பின் புறநகர் பகுதியான கல்கிசையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கல்கிசை கடற்கரை வீதியில் இன்று காலை நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் குறித்த இளைஞன் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் 19 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மோட்டார் சைக்கிளில் வந்த 2 அடையாளம் தெரியாத நபர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தி தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கிச் சூட்டில் பலத்த காயமுற்ற நபர் களுபோவில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இந்த துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த நபர் தெகிவளி ஓபன் பிளேஸில் வசிக்கும் ஒரு இளைஞர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் மக்களின் தங்க நகைகளை அரசுடைமையாக்காது உரிய முறையில் அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் குறிப்பிட்டார். அவரால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மனிதாபிமான யுத்தம் என்ற போர்வையில் மக்களை கொன்று குவித்து அவர்களின் கலாச்சார அடையாளமாக பேணப்பட்டு வந்த சொத்துக்களை இல்லாமல் செய்து தமிழ் மக்களை நிர்கதியாக்கிய பேரினவாத சிந்தனை கொண்ட அரசாங்கம் தமிழ் மக்களின் பெருந்தொகை நகைகளை மறைத்து வைத்திருப்பது தொடர்பில் இதுவரை எவ்விதமான கருத்துக்களையும் வெளியிடாமல் இருக்கிறது. இந்நிலையில் நகைகளை வன்னி பெருநிலப்பரப்பில் உள்ள வங்கிகளில் அடகு வைத்த மக்கள் தமது நகைகளுக்கு என்ன நடந்தது என்பது தெரியாமல் தமது முதலீடுகள் அனைத்தையும் இழந்திருப்பதால் பெரும் வறுமையில் வாழ்ந்து வருகிறார்கள். இவ்வாறான நிலைமையில் தற்போதைய அரசாங்கம் தேர்தல் நலனுக்காக இருந்தாலும் அந்த நகை தொடர்பில் தகவல்களை வெளிக்கொணர்ந்து அதை வெளிப்படுத்தியமையே வரவேற்கிறேன். எனினும் குறித்த நகைகளை உரியவர்களிடம் இல்லை என்ற காரணத்தை காட்டி அரசுடைமையாக்காமல் நகைகள் குறித்தான தமிழ் மக்களிடம் ஒப்படைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் இதன் பொழுது தெரிவித்தார். பகடிமதி காரணமாய் தவறான முடிவெடுத்து உயிரிழந்த சப்ரகமுவ பல்கலைக்கழக மாணவரின் மரணம் தொடர்பில் 4 மாணவர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் குறித்த மாணவர்களை விசாரணை செய்யுமாறு போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய உத்தரவு பிறப்பித்தார். விசாரணையின் அடிப்படையில் சப்ரகமுவ பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பீட 3ஆம் ஆண்டு மாணவர்கள் 4 பேர் சந்தேகத்தின் பேரில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை காலை கைது செய்யப்பட்டனர். இந்த நாட்டில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியினை கண்டுபிடிக்க முடியாமல் போனாலும் மிக பெரும் பொய்யரை பொதுமக்கள் அடையாளம் கண்டுள்ளதாக நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டார். கொழும்பில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டுரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், இந்த அரசாங்கம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை அம்பலப்படுத்துவதாக வாக்களித்து பதவிக்கு வந்தது. ஆனால் இதுவரை அவர்களால் அதை மேற்கொள்ள முடியவில்லை. அதே சமயம் இந்த நாட்டின் மிக பெரும் பொய்யர் ஒருவரை பொதுமக்கள் அடையாளம் கண்டுள்ளனர். பொய்யை மட்டும் மூலதனமாக கொண்டு அரசாங்கத்தை நடத்திச் செல்ல முற்படும் ஜனாதிபதி ஒருவரை மக்கள் கண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். காலநிலை மாற்றம் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதன்படி இன்று பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. சப்ரகமுவ, மத்திய, ஊவா மற்றும் தென் மாகாணங்களிலும் அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் பொலனறுவை ஆகிய மாவட்டங்களிலும் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மேல் மாகாணத்திலும் புத்தளம், மன்னார், காலி மற்றும் மாத்தறை மாவட்டத்திலும் காலை வேளையில் மழையுடனான வானிலை நிலவக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமான பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டல திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் புலனறுவை மாவட்டங்களின் சில இடங்களிலும் காலை வேளை பனிமூட்டமான நிலை காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் நடைபெறவுள்ள 339 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல்கள் தொடர்பான பல்வேறு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அலுவலக உதவியாளர்கள், எழுத்தர்கள் முதல் மேலதிக அமைச்சக செயலாளர்கள் வரை மொத்தம் 2,50,000 அரச பணியாளர்கள் இந்த பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பொதுச்சேவையில் பல்வேறு தரங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் இந்த அதிகாரிகள் நாடு முழுவதும் உள்ள 4,877 இடங்களில் பணிக்கமர்த்தப்பட்டுள்ளனர். நடமாடும் பார்வையாளர் அமைப்புகளாக செயற்படக்கூடும் என்றும் ஆணையாளர் குறிப்பிட்டார். இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை இரவுக்குள் பெரும்பாலான முடிவுகளை அறிவித்து புதன்கிழமைக்குள் முழு முடிவுகளையும் அறிவிக்க ஆணையம் எதிர்பார்ப்பதாக ஆணையாளர் குறிப்பிட்டார். சர்வதேச நாணய நிதியத்தினுடைய அடுத்த தவணை கொடுப்பனவில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக சம்பிக்க ரணவக்க தெரிவித்தார். இலங்கைக்கு விரிவான கடன் திட்டத்தின் கீழ் சர்வதேச நாணய நிதியம் வழங்கவிருந்த அடுத்த தவணை கொடுப்பனவில் சிக்கல் ஏற்பட்டதாக சம்பிக்க ரணவக்க குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் குடியரசுக் கட்சி சார்பில் கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டுரையாற்றும் போதே அதன் தலைவர் பாட்டலில் சம்பிக்க ரணவக்க இந்த விடயத்தை குறிப்பிட்டார். அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தோடு ரணில் விக்ரமசிங்கே மேற்கொண்ட அதிக இணக்கப்பாட்டை எந்த மாற்றமுமின்றி அப்படியே முன்கொண்டு செல்கிறது. ஆனால் இவர்களால் மின்கட்டண அதிகரிப்பு, ஸ்ரீலங்கன் விமான சேவை தனியார்மயப்படுத்தல் போன்றவற்றில் சர்வதேச நாணய நிதியம் விதித்த நிபந்தனைகளை நிறைவேற்ற முடியாமல் போயுள்ளது. அத்துடன் எரிபொருள் கூட்டு தாபனம், இலங்கை மின்சார சபை போன்ற அரசு நிறுவனங்கள் தொடர்பிலும் அரசாங்கத்தின் நிலைப்பாடு சர்வதேச நாணய நிதியத்தின் நிலைப்பாட்டுக்கு மாற்றாகவே உள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியில் சர்வதேச நாணய நிதியத்தின் அடுத்த தவணை கொடுப்பனவு தாமதமாகும் சந்தர்ப்பம் ஏற்பட்டுள்ளது. அதன் காரணமாக சர்வதேச மட்டத்தில் நம் நாட்டின் நம்பகத்தன்மை குறைந்து பொருளாதார சிக்கல்கள் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாளைய தினம் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி இன்று மற்றும் நாளைய தினம் ஆகிய 2 நாட்களில் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்க கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. எதிர்வரும் 7ஆம் தேதி மீண்டும் பாடசாலைகள் திறக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு வந்துள்ள ஐரோப்பிய ஒன்றிய விசேட கண்காணிப்பு குழுவினரை இலங்கை தமிழரசுக் கட்சியின் உயர்மட்ட பிரமுகர்கள் இன்று இரவு 7 மணிக்கு சந்தித்து கலந்துரையாட உள்ளனர். கொழும்பு புல்லஸ் வீதியில் உள்ள ஐரோப்பிய ஒன்றிய அலுவலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளது. கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் தலைமையிலான குழுவில் கட்சியின் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன், நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாணைக்கியன், வைத்தியர் ஸ்ரீநாத், கோடீஸ்வரன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இலங்கைக்கு தற்போது ஐரோப்பிய ஒன்றியத்தால் வழங்கப்பட்டு வரும் விசேட GSP+ வரிச்சலுகை அடுத்த ஆண்டில் முடிவடையவிருக்கும் சூழலில் அதை நீடிப்பதா என்பது குறித்து ஆராய ஐரோப்பிய ஒன்றிய குழு கொழும்பு வந்துள்ளது. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை நீக்குதல், இணைய பாதுகாப்பு சட்டத்தை சீராக்குதல், நல்லாட்சி என்பவை தொடர்பில் இலங்கை சர்வதேச சமூகத்துக்கு வழங்கிய உறுதிமொழிகளை நிறைவேற்றாமை குறித்து இன்றைய சந்திப்பில் தமிழரசுக் கட்சியினர் சுட்டிக்காட்டுகின்றனர். தமிழர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும், அதிகாரம் முறையான விதத்தில் பகிரப்பட வேண்டும் என்பவை தொடர்பில் இலங்கைக்கு கடும் அழுத்தம் கொடுக்குமாறு இன்றைய சந்திப்பில் ஐரோப்பிய ஒன்றியத்தை தமிழரசுக் கட்சி வலியுறுத்தி கோரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.